தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில அனைத்து கட்சிகளுமே அதிரடியாக வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜனநாயகன் பிரச்சனை, ஒரு பக்கம் தன்னுடைய குடும்ப பிரச்சனை, அரசியல் பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு பட பிஸியாக இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். சமீபத்துல கூட சென்னையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மாசான ஸ்பீச் கொடுத்தாரு. அதனையடுத்து திருச்சி பக்கம் சென்றிருந்தாரு. அங்கேயும் மக்கள் அணி திரண்டு வந்து தளபதி விஜய் அவர்களை ரசித்து ஆரவாரம் செய்து கோஷமிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக ஆட்சியை பிடித்துவிடும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் படத்தை பற்றி முக்கிய அப்டேட் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது படத்திற்கு தணிக்கை குழு UBA சான்றிதழ் கொடுக்க இருக்காங்களாம். இந்த அறிவிப்பு நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா. அத்துடனே பாத்தீங்கன்னா படத்துடைய புதிய ரிலீஸ் தேதியுமே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை கண்டிப்பாக தமிழக எலெக்ஷனுக்கு முன்பு ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். படத்துடைய கதைக்களம், வசனங்கள் அப்படின்னு அனைத்துமே அதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல களம் காண உள்ளார் அப்படின்றதுனால அப்போதுல இருந்தே வினோத் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி கதையில நிறைய மாறுதல்கள் பண்ணியிருக்காரு. ஆகையால கண்டிப்பாக இந்த படமுமே வாக்கு சேகரிக்க அதிகப்படியாக உதவும் அப்படின்றதுனால தமிழக எலெக்ஷனுக்கு முன்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு போராடிட்டும் இருக்காங்க. கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்னு தெரியுது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ப்ரோமோவுடன் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.